Hello friends, welcome back to our channel Smart Stitch. இது நம்ம free online tailoring classோட 80வது classோட part 2 video. ஒரு allow blouseலேருந்து measurement tape யூஸ் பண்ணி எப்படி measurement எடுத்து ஒரு blouse கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பேக் சைடு கட் பண்ண போகிறோம். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கொடுத்துருந்தேன். அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். அதை ஃபாலோ பண்ணி தான் இது வரும். அந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்களும் உங்களோட அளவு ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட்டை இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. எழுதின நோட்டை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் மெஷர் பண்ணுற மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டை பார்த்து மார்க் பண்ணி கரெக்டாக கட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம யூஸ்வலாக போடுற அந்த 1.5 இன்ச் லைன் போட்டுட்டோம். அந்த லைனில் வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணுறோம். வேஸ்ட் ரவுண்ட் நம்மளுக்கு 25 இன்ச் கிடச்சிருந்து. இடுப்பு சுற்றளவு 25 இன்ச். அந்த இடுப்பு சுற்றளவை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 6.2 இன்ச். அந்த 6.2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 இன்ச் எதுக்காகனா டாட் பிடிப்போம் இல்லையா, பேக்கில் நம்மளுக்கு க்ரிப்பு கிடைக்கிறதுக்காக அந்த டாட்டுக்கு 1 இன்ச், 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். இந்த 3 பாயிண்ட் தான் மார்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா பேக் ஹைட்டு பின்பக்க உயரம் அது 13.5 இன்ச், 13.5 இன்ச் அதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைன்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சில் போட்ட அந்த லைன்லேருந்து 13.5 இன்ச் 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அளவு மாறாமல் இருக்கும். அதுக்கு அந்த டாட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது என்ன லைன்னா ஸ்டிச்சிங்க்கான லைன், ஷோல்டரோட ஸ்டிச்சிங் லைன். கட்டிங் லைன் நம்ம போடணும். கட்டிங்க்காக ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விடுவோம். அந்த சீம் அலவன்ஸை இப்போவே மார்க் பண்ணிக்கோங்க 1/2 இன்ச் அளவுக்கு. அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைனில் நம்ம ஷோல்டர் அளவு மார்க் பண்ணணும். ஷோல்டர் 4.9 இன்ச், 4.9 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் ஆர் இன்ச் டேப் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நான் இன்ச் டேப் வச்சே மார்க் பண்ணுறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். 4.9 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். அப்படியே அந்த லைனை கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஆர்ம் ஹோலோட லைன் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸில் நம்ம 2 அளவு எடுத்தோம். ஆர்ம் ஹோலில் ஆர்ம் ஹோல் லைன் ஒன்று எடுத்தோம், அது 5.5 இன்ச். அடுத்தது ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுத்தோம் 7.3 இன்ச். இப்போது ஆர்ம் ஹோல் லைனை தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோல் லைன் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா 4.9 இன்ச், அதே மாதிரி கொஞ்சம் கீழே ஒரு 5.5-6 இன்ச்சு கீழே அதே 4.9 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா நம்ம ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக லைன் இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவும் இல்லை. இப்போது மேலேருந்து ஆர்ம் ஹோல் லைன் 5.5 இன்ச் நம்மளுக்கு வந்ததை மார்க் பண்ணிக்கலாம். கட்டிங்க்கான லைன்லேருந்து தான் மார்க் பண்ணோம், ஸ்டிச்சிங்க்கான லைனில் இல்லை, கட்டிங்க்கான லைன்லேருந்து தான் மார்க் பண்ணோம். 5.5 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்டு மார்பு சுற்றளவு மார்க் பண்ணோம். இப்போ 5.5 இன்ச் வந்த அதே இடத்துல இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனில் தான் கிடைமட்டமாக போட்ட இந்த லைனில் தான் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண போகிறோம். செஸ்ட் ரவுண்டு மார்பு சுற்றளவு 32.5 இன்ச் நம்மளுக்கு கிடச்சி. அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8.1 இன்ச், 8.1 இன்ச். அந்த 8.1 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல 1 வைக்கணுமா, 1.25 வைக்கணுமா, 1.5 வைக்கணுமா, எல்லாருக்குமே டவுட்டு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். மார்பு சுற்றளவு 40க்கு மேலே இருந்து அப்படின்னா 1 இன்ச் நீங்கள் வச்சா போதும். மார்பு சுற்றளவு 35 to 40 அளவுக்குள்ளால் இருந்து அப்படின்னா நீங்கள் 1.25 இன்ச் வைங்க. மார்பு சுற்றளவு பிலோ 35, 30லேருந்து 35 அந்த அளவில் இருந்து அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச், 1.5 இன்ச் வைக்கலாம். இப்போ நம்மளோட ப்ளவுஸில் 32.5 இன்ச், பிலோ 35 தான் இருக்குது. அப்போது 1.5 இன்ச் வைக்கலாம். 30 விட கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1.25 இன்ச்சை நீங்கள் வைக்கலாம். ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். 30 விட கம்மியாக மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு 1.25 வைக்கலாம். இப்போ நம்மளுக்கு மார்பு சுற்றளவு 32.5 இன்ச்சு.
அதனால நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஆர்ம் ஹோல் லைனில் நம்ம பாதி அளவில் ஒரு மார்க் பண்ணி அந்த மார்க்கிங்கை அந்த வளைவுக்காக ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன். 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன். அந்த லைன் கூட ஜாயின் பண்ணி மார்பு சுற்றளவு 8.1 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தேன். அந்த டாட் கூட ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அளந்து பார்க்கும்போது கரெக்டாக எந்த அளவு வரணும்னா ஆர்ம் ஹோல் வளைவு ஃபஸ்ட்டே நம்ம ப்ளவுஸில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஆர்ம் ஹோல் வளைவு 7.3 இன்ச் எடுத்து வச்சுருக்கோம். அந்த 7.3 இன்ச் வரணும். இப்போ எனக்கு கொஞ்சம் அதிகமாக வருது, 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வருது, 7.5 இன்ச் வருது. இப்படி இருந்து அப்படின்னா எப்படி 7.3 இன்ச்சாக ரெடியூஸ் பண்ணுறது, அது எல்லாருக்குமே டவுட் இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு கிளாஸில் அதாவது 79வது கிளாஸ் பார்ட் 1லேயே நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, குரூப்பில் கூட கேட்டிருந்தீங்க. அதனால் அதை சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரே ஒரு லைன் அளவுக்கு இன்ச் டேப்பில் ஒரு லைன் அளவுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அதிலிருந்து உங்களோட வளைவுக்கான அளவை மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் இந்த பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச். இதுக்கப்புறமா வளைவு ட்ரா பண்ணுங்க. .1 இன்ச் மார்பு சுற்றளவு, அது மாற்றக்கூடாது, அது அதே இடத்துல தான் இருக்கும். இப்போது அளந்து பாருங்கள், அக்யூரேட்டாக 7.1 இன்ச் கிடைக்கும், 7.3 இன்ச் கிடைக்கும். கரெக்டாக 7.3 இன்ச் கிடைக்குது. இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு 7.3 இன்ச்சுக்கு பதிலாக 7.1 இன்ச் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அளவை இன்னும் அதிகப்படுத்தணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 5.5 இன்ச் ஆர்ம் ஹோல் லைன் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த லைன்லேருந்து நான் எப்படி மேலே ஒரு லைன் அளவுக்கு இன்ச் டேப்பில் ஒரு டாட் அளவுக்கு மேலே மார்க் பண்ணி லைன் போட்டு வளைவு வரைஞ்சோனோ அதே மாதிரி நீங்கள் 5.6 இன்ச்சில் ஒரே ஒரு டாட் அளவு கீழே மார்க் பண்ணி லைன் போட்டு வரைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கரெக்டான அளவு கிடச்சிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் கரெக்டாக பார்த்து கரெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ப்ளவுஸில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக பண்ணி ஃபிட்டிங் செக் பண்ணி நம்மகிட்ட ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க, ரொம்பவே ஃபிட்டிங்காக இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படின்னு. நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% ஃபிட்டிங்கான எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத ப்ளவுஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா 1.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸ்க்காக கீழே மார்க் பண்ண வேண்டாம், நான் தவறுதலாக மார்க் பண்ணிட்டு கீழே ஃபஸ்ட்டே 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, டாட்டுக்காக 1 இன்ச், 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட்டிங்க்கான லைனையும் ஸ்டிச்சிங்க்கான லைனையும் ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங்க்கான லைன், அடுத்தால கட்டிங்க்கான லைன். சீம் அலவன்ஸ் விட்டுருக்குது, கட்டிங்க்கான லைன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். ப்ளவுஸில் பேக் பார்ட்டில் முக்கியமான பங்கு இந்த ஆர்ம் ஹோல் தான். ஆர்ம் ஹோலை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா 100% பர்ஃபெக்டாக உங்களோட ப்ளவுஸ் வரும். ஏன்னா பேக் ஆர்ம் ஹோலில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்லையுமே மிஸ்டேக் வரும். ஸோ இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்கோட டெப்த் ஆழம் 8 இன்ச், அதை ஸ்டிச்சிங்க்கான லைன்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் ஷோல்டர் ஒரு 2 இன்ச் நம்ம ப்ளவுஸில் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணோம், அந்த 2 இன்ச்சை இந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2 இன்ச்லேருந்து ஒரு 1/4 இன்ச் கட்டிங்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. கீழே போட்ட 8 இன்ச்லேயும் கட்டிங்க்காக ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ உங்களோட விருப்பம் தான். நீங்கள் 1/4 இன்ச் விட்டால் 1/4 இன்ச்சையுமே ஸ்டிச் பண்ணிடணும், 1/2 இன்ச் விட்டால் 1/2 இன்ச்சையுமே ஸ்டிச் பண்ணிடணும். நெக்கில் மோஸ்ட்டாக 1/4 இன்ச் போதும், ஏன்னா நம்ம 1/4 இன்ச்லேயே ஸ்டிச் பண்ணிடுவோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு போட்ட லைன் கொஞ்சம் க்ராஸ் ஆகிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. நம்ம கட்டிங்க்கான 2 டாட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு எல் ஷேப் போட்டுக்கோங்க. இதில் யூனக் நீங்கள் வைக்க விரும்புனா யூனக் வச்சுக்கலாம். ஸ்வீட் ஹார்ட் ஷேப்பு, டைமண்ட் நெக்கு, உங்களுக்கு என்ன நெக்கு தேவையோ வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு ஸ்வீட் ஹார்ட் தான் வைக்க போகிறேன். அதுக்காக கீழே இருந்து ஒரு 3 இன்ச் உங்கள் விருப்பம்தான். நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம். எனக்கு இந்த அளவு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன்.
ஒரு 5 இன்ச்சு இருக்குது. அந்த 5 இன்ச்சோட மிட் பாயிண்ட் எடுத்து அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் உள்பக்கமாக போட்டுக்கோங்க. ஸ்வீட் ஹார்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ 1/2 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ணியிருக்கேன். இதை அப்படி வளைவாக போடுங்க, நீட்டாக கிடைக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் பேக் சைட் பார்ட் நம்மளுக்கு முடிஞ்சிட்டு பேக்கில் சீம் அலவன்ஸ் இன்னும் ஆட் பண்ணணும். ஆர்ம் ஹோலில் நம்ம இன்னும் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணலை. நெக் சைடு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம் 1/4 இன்ச் அளவுக்கு. ஆர்ம் ஹோல் சைடு 1/2 இன்ச் அளவுக்கு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக ஆர்ம் ஹோல் சைடு 1/2 இன்ச்சில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அரை இன்ச் அளவுக்கு டாட்டட் லைன் போட்டுக்கோங்க. ஏற்கனவே போட்ட ஆர்ம் ஹோல் அளவில் இருந்து அந்த டாட்டட் லைனை அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக போட்டு முடிச்சிடலாம். இப்போ எல்லா சைடுமே சீம் அலவன்ஸ் விட்டுருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம், நெக் சைடு 1/4 இன்ச் விட்டுருக்கோம், ஆர்ம் ஹோலுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம், சைடு ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம், கீழே 1/2 இன்ச் விட்டுருக்கோம். கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போதும் ஸ்டிச் பண்ணும்போதும் அது நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் கரெக்டாக இருக்கா, நெக்கு கரெக்டாக இருக்கா, ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே சேஞ்சஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு அப்புறமா கட் பண்ணதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. பண்ணலாம், அது கொஞ்சம் யோசித்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் சைடு போடுற அந்த டாட்டு ஆர்ம் ஷோல்டரோட சென்டர் லைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுலேருந்து 3 அல்லது 3.5 இன்ச் நீங்கள் வைக்கலாம். நான் 3.5 இன்ச் வைக்கிறேன். ஹைட்டு 3.5 இன்ச், சைடு ஹாஃப் இன்ச் வச்சா 1 இன்ச் கரெக்டாகிடும். லெஃப்ட் சைடு ஒரு 1/2 இன்ச், ரைட் சைடு ஒரு 1/2 இன்ச். நம்ம 1 இன்ச் ஒன் இன்ச் நம்ம விட்டுருந்தோம் இல்லையா டாட்டுக்காக. லெஃப்ட் சைடு ஒரு 1/2 இன்ச், ரைட் சைடு ஒரு 1/2 இன்ச், 3.5 இன்ச் மார்க் பண்ண அந்த டாட் கூட கனெக்ட் பண்ணிடுங்க. இதை நீங்களே ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கான ஸ்டிச்சிங் நான் கொடுக்க போகிறதில்ல. சேம் நம்ம ஏற்கனவே எப்படி அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இதில் கட்டிங் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருக்கோம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டு பட்டி ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். என்ன டவுட் இருந்தாலும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.